திருப்பத்தூர் நாட்ராம்பள்ளி அருகே 6 வயது சிறுவன் தொண்டையில் பலூன் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ பலூன்னாலே நம்ம மைண்ட்ல வர்றது சந்தோஷம் மட்டும்தான். பட் இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எதுக்காக இந்த வீடியோ எனக்கு டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அப்படின்னா, இந்த குழந்தை பலூனை கடிச்சு விளையாடுது. ஸோ ரிசர்ச் படி பாத்தீங்கன்னா பலூன் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒரு டேஞ்சரஸான ஃபாரின் பாடி. குழந்தைங்க பலூன் வச்சு ஊதி விளையாடும் போதும் இல்ல உறிஞ்சு விளையாடும் போதும் இல்ல பலூனை இந்த மாதிரி கடிச்சு விளையாடும் போதும் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பலூன் ரப்பர் பீசஸ் அவங்களோட ஏர்வே எய்தர் அவங்க நோஸ்லயும் சரி இல்ல வாய் வழியா போய் அவங்க மூச்சு குழாயில கூட சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மூச்சு குழாயில நிறைய இது சிக்கிருச்சு அப்படின்னா நிறைய டாக்டர் இன்ஃப்ளூயன்சஸ் அந்த ஹெம்லிக்ஸ் மெனுவர் பத்தி சொல்லியிருப்பாங்க. நீங்க நிறைய பேர் அதை பார்த்திருப்பீங்க. பட் பலூனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹெம்லிக்ஸ் மெனுவர் பண்ணாலும் அது வெளியே ரிலீஸ் ஆகாது. ஏன்னா அந்த பலூன் பீஸ் உங்க ஏர்வேக்கு ஏத்த மாதிரி அது மோல்ட் ஆகி உட்காந்துக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க, அதாவது முக்கியமா 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க பலூன் வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா உங்களோட கண் பார்வையில வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு பலூனை கொடுத்து விளையாட வைக்க போறீங்க அப்படின்னா பலூனை கொஞ்சம் லோ ப்ரெஷர்ல இன்ஃப்ளேட் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹை ப்ரெஷர்ல இன்ஃப்ளேட் பண்ணி கொடுக்க வேண்டாம். கீழே வேற ஏதாவது பலூன் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே டிஸ்கார்ட் பண்ணிருங்க. பார்ட்டிஸ் இல்லைன்னா இந்த ஹாப்பி ஈவெண்ட்ஸ்ல இந்த மாதிரி ரப்பர் பலூன்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஃபாயில் பலூன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சேஃபா தான் இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க பலூனை வச்சு தானே விளையாடுறாங்கன்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா இருந்துடாதீங்க. உங்களோட கண் பார்வையில மட்டும் வச்சுக்கோங்க. ஃபார் மோர் ENT ரிலேட்டட் அப்டேட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.